இந்த வீடியோல ஒரு 10 ட்ரிக்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் பார்க்க போறோம். முக்கியமா உங்க ஃப்ரீ ஃபயர் ஐடிக்கு எப்படி இந்த வி பேட்ஜ் ஃப்ரீயாவே எடுக்கலாம்னு சொல்லிருக்கேன். மிஸ் பண்ணாம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. ட்ரிக் நம்பர் 1, உங்ககிட்ட இனிமே அடி வாங்கிட்டு 360 டிகிரி குளோவால் போட்டுட்டானா உங்க டீம்மேட் இருந்தா குளோவால்குள்ள எகிரி குதிச்சு அடிக்கலாம். டீம்மேட் யாருமே இல்லனா இந்த இடத்துல ஒரு மினி லான்ச் பேட் போட்டுட்டு யூஸ் கொடுத்துட்டு வெளிய வாங்க. டைரக்ட்டா நம்ம குளோவால்குள்ள போயிடுவோம். bro இவ்வளவு பண்றதுக்கு ஒரு கிரேனேட் உள்ள தூக்கி போட்டு போயிரு. அப்படியா? சரி தெரிஞ்சுக்கிட்டும்னு சொன்னேன். அதுக்குன்னு யாரும் திட்டாதீங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா வரப்போகுதுன்னு ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி வந்துச்சுன்னா நம்ம இந்தியா மேப்பையும் ஆட் பண்றதா பேசிட்டு இருக்காங்க. அடுத்தது டிராகன் ஏர் டிராப்ல இருந்து கிடைக்கிற இந்த ஷூவை யூஸ் பண்ணி எவ்வளவு ஹைட்டான இடத்துல இருந்து நம்ம குதிச்சாலும் நமக்கு சிங்கிள் டேமேஜ் கூட விழுகாது. அடுத்தது கேமுக்குள்ள வந்துட்டு உங்க ஃப்ரெண்டை இன்ஸ்பெக்ட் பண்ணி இந்த ரஸ்டர் கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ப்ரொஃபைலுக்கு வி பேட்ஜ் காட்டும். இது ஒரு பக் தான். இந்த தட்சுயா சாண்டினோ கேரக்டர் யூஸ் பண்ணும்போது அதோட ஸ்கில் 2 தடவை தான் யூஸ் பண்ண முடியும்னு லிமிட்டடா தான் இருக்கும். இதே வெண்டிங் மிஷின்ல போய் அதே ஸ்கில்ல வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளால 2-3 டைம் யூஸ் பண்ண முடியும். கிளாஸ் ஸ்குவாட்ல மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளால ஆக்டிவ் ஸ்கில் யூஸ் பண்ண முடியாது.